Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தல்நாதன். வேலண்டைன்ஸ் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கலாமா? நம்ம சேனலில் வேலண்டைன்ஸ் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம்? அன்பாக்சிங் ஏ மிஸ்ட்ரி பாக்ஸ். சரி, இந்த பாக்ஸில் அப்படி என்னதான் சார் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்ட் பாருங்கள், ஒயிட் கோட். ஆக்சுவலி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்டி ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மெடிக்கல் காலேஜ்லையும் இருக்காங்க. அவங்க எல்லாம் போயிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க. என்ன தெரியுங்களா, ஒயிட் கோட் செரிமனி செலிப்ரேட் பண்ணுறோம் சார் அப்படின்னு ஒயிட் கோட் போட்டுட்டு செரிமனி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம பிஎஸ்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒயிட் கோட்டை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ஒரு தூண்டி விடணும், எம்பிபிஎஸ் போகணும், பிடிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டி விடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த அன்பாக்சிங், அதுவும் வேலண்டைன்ஸ் டே February 14th இன்னைக்கு. ஓகே, இந்த ஒயிட் கோட்டு எப்படி டாக்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு தெரியுமா? அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. ஆக்சுவலி 19th centuryக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டர்ஸ் பிளாக் கலர் கோட் தான் யூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டெயின் பட்டா தெரியாது, அண்ட் அவங்க ஒர்க்கில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் அவங்க உயிரோடு விளையாடுறாங்க, டெத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த காலத்துலலாம் 19th centuryக்கு முன்னாடிலாம் பேஷண்ட்ஸ் அதிக அளவில் இறந்து போனாங்க. ஸோ தே ஆர் ஒர்க் டுவர்ட்ஸ் த டெத் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஸோ அப்போது பிளாக் கலர் ட்ரெஸ் தான் அதிக அளவில் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னா, சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரக்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேஷண்ட்ஸுக்கு அந்த ட்ரக் வேலையே செய்யாது அப்படின்னு அவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் டாக்டர்களோட பேர் கெட்டு போக ஆரம்பிச்சுது. இதுக்கிடையில் சயின்டிஸ்ட்டு அவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக சில மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்து நோயை குணப்படுத்தி டாக்டர்ஸ் மேலே பழி போட ஆரம்பித்தாங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க திருப்பியும் லெபார்ட்டரியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்களும் எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கெல்லாம் கில் பண்ணுற மாதிரி ட்ரக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி இழந்த நம்பிக்கையை திருப்பி மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லெபார்ட்டரியில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி சயின்டிஸ்ட் லைட் பிங்க் கலர், எல்லோ கலர் கோட்டெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ் ஒயிட் கலர் கோட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஒயிட் கோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா, கனடா நாட்டை சேர்ந்த டாக்டர் ஜார்ஜ் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல டாக்டர்ஸுக்கு ஒயிட் கோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த ஒயிட் கோட்டோட அருமை பெருமை எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஏன் ஒயிட் கோட்டை டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸிலி ஐடென்டிஃபை. நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்னு போட்டால் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. இதில் டாக்டர்ஸையும் நர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ் ஒயிட் கோட் போட்டுக்கிறாங்க. ரெண்டாவது, லார்ஜ் பாக்கெட் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய லார்ஜ் பாக்கெட்டில் அவங்க ஸ்டெத்தஸ்கோப்பை ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். கழுத்தில் மாட்டிக்கலாம், பட் ஸ்டில் அந்த பாக்கெட்டில் அவங்களுக்கு தேவையான திங்ஸை ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக இந்த லார்ஜ் பாக்கெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ். டாக்டர் ஒயிட் கோட் போட்டுக்கிறாங்க. இப்போ லாயர்னா பிளாக் கலர் கோட் போட்டுக்கிறாங்க, போலீஸ்னா காக்கி, அந்த மாதிரி டாக்டருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் இல்லையா, அதுக்காக ஒயிட் கலர் கோட் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட், டாக்டர்ஸ் அவங்களையே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. எதுக்கு? பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஏன்னா பேஷண்ட் இன்ஃபெக்டட் ஆகி வந்திருக்காங்க, அவங்கள க்யூர் பண்ணுறது தான் டாக்டர்ஸோட வேலை. அவங்க கிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் இவங்களுக்கு வந்துடக்கூடாது. ஒரு ரத்தக்கரை படிஞ்சாலோ ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஒரு விஷயங்கள் அவங்க மேலே பட்டாலும் அந்த ஒயிட் கோட் காமிச்சு கொடுத்துரும். அண்ட் இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். ஏன்னா ஒயிட் கோட்டுங்கிறது மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேலே இன்னொரு லேயர் இல்லையா, ஸோ அந்த லேயர் ஈஸியாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டாமினேஷன்லாம் வராமல் காப்பாற்றிக்கலாம். கிளீன்லினஸ். எல்லாருக்கிட்டையும் நீங்கள், நான் பாருங்கள் சுத்தமாக இருக்கேன், கொஞ்சம் சின்ன அழுக்கு பட்டால் கூட தெரிஞ்சிடும். ஒயிட் கோட் போட்டால் தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ அழுக்கு பட்டாலும் ஒரு சின்ன ஒரு டாட் ஆஃப் பிளட் இருந்தால் கூட தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு இது அழுக்க வெளிப்படுத்தி காமிச்சிடும். ஸோ நான் ஒயிட் கோட் போட்டிருக்கும் போது நான் எவ்வளோ க்ளீனாக இருக்கேன், ஹைஜீனிக்காக இருக்கேங்கிறத நம்மளால் காமிச்சிக்க முடியும். அதனாலையும் டாக்டர்ஸ் ஒயிட் கலர் கோட்டை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க. 19th centuryயோட மையப்பகுதியில், நடுப்பகுதியிலேருந்து தான் ஒயிட் கோட் நடைமுறைக்கு வந்துச்சு. டாக்டர்ஸ், நர்ஸ் இவங்கெல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட ஆரம்பித்தாங்க. அண்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு காம்னஸ், பியூரிட்டி இதெல்லாம் வெளிப்படுத்துறது. அண்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட ஒரு அக்கறையாக செயல்படுறதையும் இந்த ஒயிட் கலர் ரெப்ரசென்ட் பண்ணுது சைக்காலஜிக்கலாக. சரி, இந்த ஒயிட் கோட்டை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ ஒயிட் கோட் எடுத்துடலாம் வெளியே. ஸோ திஸ் இஸ் த ஒயிட் கோட். எந்த கம்பெனி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், காட்டனில் வாங்குறது தான். இதில் பாருங்கள் 3 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாக்கெட், இங்கே ஒரு பாக்கெட், இங்கே ஒரு பாக்கெட். நான் லார்ஜ் சைஸ் வாங்கியிருக்கேன். குண்டாக இருக்கக்கூடிய ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டை பார்த்து அவங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் நேராக ஒரு காலேஜில் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதை கிஃப்ட் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஒயிட் கோட்.
குட்டியாக அழுக்குப்பட்டாலும் தெரிஞ்சிரும், காமிச்சு கொடுத்துரும். ஏன் சார் இதை வேலண்டைன்ஸ் டேக்கு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, வேலண்டைன்ஸ் டேங்கிறது நம்ம அதிகமாக விரும்புகிற ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒயிட் கோட், ஸ்டெத்தஸ்கோப் இதெல்லாம் தான் நீங்கள் அதிகமாக விரும்புகிற ஒரு விஷயமா இருக்கணும். அண்ட் வேலண்டைன்ஸ் டேனாலே வந்து கப்புளாக இருக்கணும், அதாவது ஒருத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்டாக பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படி நினைக்காதீங்க. உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்ன, நீங்கள் என்னவாகணும்னு விரும்புகிறீங்க அதை நேசிங்க. கண்டிப்பாக அந்த உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் வேலண்டைன்ஸ் டே அன்பாக்சிங், மிஸ்ட்ரி அன்பாக்சிங் என்னென்னா ஒயிட் கோட் தான். ஒயிட் கோட் ஏன் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.